ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் செம்பருத்தி செடி வந்து பதியம் போட்டிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி கத்தாழை செடி வச்சுருந்த ஒரு சின்ன பாட்டு. இந்த பாட் தான் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ கத்தாழை செடி வந்து எவ்வளோ நாள்னாலும் மூடி இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, ஊற்றலனாலும் சரி, நல்லாவே வரும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் தைரியமாக நான் இதில் வச்சேன். ஆனால் ஒரு குச்சியிலேருந்து இந்த மாதிரி துளிர் வரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு குச்சி நட்டு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 4-5 குச்சியாவது நட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒன்று இல்லைனாலும் ஒன்று நமக்கு வரும். இதில் பாருங்கள், நான் வந்து மொத்தம் 3 குச்சி நட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. இதில் இந்த 2ம் வந்து வந்துருச்சு. பட் இந்த ஒன்று எனக்கு வரவே இல்லை. பட் இந்த 2 நமக்கு போதும். இதை பாருங்கள், இந்த ஒரு துளிரில் இது வந்துருச்சு, அந்த துளிரில் இதோ வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு துளிர் மட்டும் வரல. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒன்று நடும்போது ஒன்று மட்டும் வச்சுட்டு அது வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒன்று வராமலும் போகலாம். அதனால் ஒரு 4-5 குச்சி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெட் உள்ளே இதை வச்சு நான் மூடி வச்சேன். கவர் போட்டோ இல்லை, இதோட பக்கெட்டோட மூடிவே இருக்குது என்கிட்ட. அந்த மூடி வச்சோம், நான் மூடி வச்சேன். மூடி வச்சதுக்கே எனக்கு வந்துருச்சு. நான் எதுக்காக அந்த மாதிரி மூடி வச்சேன்னா, வெளியே டைல்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக போட்டது. டைல்ஸில் வந்து தண்ணி ஊற்றினா அழுக்கு படக்கூடாதுன்றதுக்காக பக்கெட்குள்ளே ஊற்றி, பக்கெட்டில் வந்து அந்த தண்ணிலாம் பக்கெட்குள்ளே இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சேஃபாக பக்கெட்குள்ளே வச்சேன். இதே இடம் அழுக்கானாலும் நம்மளோட இடம் தானே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம தான் துடைக்கணும். அதுக்காக தான் முன்னாடியே நான் பக்கெட்குள்ளே வச்சுருந்தேன். உங்களுக்கும் வேணால் பக்கெட்குள்ளே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதில் பூ வச்சோடனே நான் உங்களுக்குலாம் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே.